ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். இன்றைய தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். வாங்கள் தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக நிதானமாக விசுவாசத்துடன் நாம் கேட்போம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், உன்னுடைய சத்துரு எங்கெல்லாம் இருக்கிறாங்க? வேலை ஸ்தலங்களில் உங்களுக்கு சத்துருக்கள் இருக்கலாம். நீங்கள் தொழில் செய்கிற இடங்களில் உங்களுக்கு சத்துருக்கள் இருக்கலாம். நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அநேக சத்துருக்களை பார்த்துருக்கலாம். சத்துருக்கள் இருப்பார்கள். உங்கள் வீட்டு அருகில் இருக்கிற சத்துருக்கள் எல்லாரும் நீங்களாக்கி உங்களை இளைப்பாற பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கு இன்னொரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உங்களுக்கு வீட்டை கட்டி உண்டு பண்ணுவார் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கு, வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வீட்டை கட்டி உண்டு பண்ணுவார். விசுவாசிங்கள். நீண்ட நாள் காத்திருப்பீங்க, வீடு கட்டணும். நீண்ட மாதங்கள் காத்திருப்பீங்க, வீடு கட்டணும். நீண்ட வருடங்களாக யோசித்து கொண்டிருப்பீங்க. நிச்சயமாகவே உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு வாக்கு தத்தம் பண்ணுகிறார். அவர் வாக்கு தத்தம் பண்ணவர், வாக்கு மாறாதவர். நிச்சயமாகவே உங்களுக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் என்பதை கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்கிறார். இந்த வார்த்தையை நான் அறிவிக்கல, கர்த்தரே உங்களுக்கு அறிவிக்கிறார். வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்று கர்த்தர் அறிவிக்கிறார். கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணவர், வாக்கு மாறாதவர். நிச்சயமாகவே இந்த வீடியோவை பார்க்குற உங்கள் யாவருக்கும் வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை உண்டு பண்ணுகிறார். வீடை கட்டணும் என்று அநேக நாட்கள், அநேக மாதங்கள் காத்திருந்த உங்களுக்கு நிச்சயமாகவே வீட்டை கட்ட அவர் உண்டு பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக நிதானமாக விசுவாசத்துடன் கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். கர்த்தரே உங்களுக்கு அறிவிக்கிறார் வீட்டை கட்டி தருவன்ட்டு. விசுவாசிங்கள். ஆமென்.